ரசம் வைக்கவே ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் ஒரு வத்தல், ஜீரகம், பூண்டு, 2 தக்காளி முழுசாக வச்சிடணும். அப்புறம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம். அப்புறம் 2 தக்காளியை தனியாக கட் பண்ணி இது பண்ணி வச்சிடணும். அப்புறம் கருவேப்பிலை, ஒரு வத்தல், அப்புறம் மல்லித்தழை, கடுகு, அடுப்பை பற்ற வச்சுட்டு வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். கடுகு நல்லா போட்டுனதும் கருவேப்பிலையை போடணும். வத்தலை போடணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பூண்டு, தக்காளி அதெல்லாம் சேர்த்தணும். வத்தல், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடணும். அப்புறம் எல்ஜி காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிடணும். நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். அப்புறம் கொஞ்சம் புளி, நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த புளி கரைசலை அதில் ஊற்றணும். அப்புறம் சிம்மில் வச்சுட்டு கொதி வர முன்னாடி லைட்டாக நுர வரும்போது ஆஃப் பண்ணிடணும்.